அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக அப்படி வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Glory to God. நான் போன வாரம் சொன்னேன், யோசுவா அவருடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்நாள் முழுவதும் தோல்வி அடைந்ததில்லை, வெற்றி பெற்றவனாய் அவன் வாழ்க்கையை முடித்தான். அவனை எதிர்த்தவர்கள் எல்லாரும் தோற்று போனார்கள் என்று நான் சொன்னேன். அதுக்கு காரணம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே யுத்தத்திற்கு போகும்படி மோசே சொன்ன ஆலோசனையை கேட்டு அவன் நடந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே யோசுவாயை குறித்து, அவனுடைய வாழ்க்கையை குறித்து சில வாரங்கள் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் என்ன படிக்க போகிறோம்னா, யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு நல்ல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இங்கே யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் 2வது பகுதியில் யோசுவா என்கிறதான வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா என்கிற பாருங்க, பரிசுத்தாவின் அழகாக எழுதி வைத்திருக்கார் பாருங்க. வாலிபன் எதை விட்டு பிரியாதிருந்தான்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவனை குறித்து இன்னொரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய அவன் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது மோசேயுடைய பணிவிடைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் என்ன யோசுவாவை குறித்து சொல்ல போகிறேன்னா, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்திலே அவன் வாழ்ந்தான், தேவனோடு நல்ல உறவு அவனுக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறதான ஒரு இடம் என்ன இடம்னா, என்னை திரும்ப திரும்ப படிக்க வைத்தது வாலிபன். இன்றைக்கி வாலிபன் செல்ஃபோனை விட்டு பிரியதே இல்லை. ஆனால் யோசுவா என்கிற வாலிபன் தேவ சமூகத்தை விட்டு பிரியதே இல்லை. இல்லை, எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். யோசுவாவுக்கும் இந்த நாட்களில் இருக்கிற நம்ம சபை வாலிபர்களுக்கும். அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டு அவன் பிரியாதிருந்தான் அவன் வாலிப நாட்களில். அல்லேலூயா. இப்போ தேவனோடு ஒரு உறவு அவனுக்கு இருந்ததை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனோடு நல்ல ஐக்கியம் இருந்தது, பிரிவே இல்லை, பிரியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் பிரியாது இருக்கணும்னா, அந்த முதல்ல அவனுக்கு என்ன இருந்திருக்கணும்னா, தேவன் மேலே பிரியம் இருந்திருக்கணும். நீங்கள் தேவன் மேலே, வேத புத்தகத்தின் மேலே பிரியம் இல்லாமல் வேத வசனத்தை தொடர்ந்து உங்களால் என்ன பண்ண முடியாது? வாசிக்க முடியாது. ஜபத்தின் மேலே பிரியம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது. பிரியம் வேணும். பிரியம் இருந்தால் தான். ஒருத்தர் மேலே நமக்கு பிரியமாக நம்ம ஏற்பட்டுச்சுன்னா அடிக்கடி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அவங்க பேசலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப ஃபோன் பண்ணி, நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி, ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு கேட்குறோமே இல்லையா? ஏன் அவங்க மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரியம் வைத்து இருக்கிறோம். எப்போ பேசுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா பிரியம். அப்போ இவன் வாழ்க்கையில் தேவன் மேலே பிரியம் இருந்தனால தான் அவன் தேவனை பிரியாமல் இருந்தான், ஜெபத்தில் பிரியாமல் இருந்தான், வேத வார்த்தையில் அவன் பிரியாமல் இருந்தான். தேவனோடு நல்ல ஒரு ஐக்கிய உறவு இருந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில் ஒருவனும் அவனை எதிர்த்து ஜெயம் பெற முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம ஜீவிக்கும்போது, தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும்போது, நமக்கு வருகிற யுத்தங்கள் நமக்கு அல்ல, அது தேவனுக்கு விரோதமாய் வருகிற யுத்தம். அல்லேலூயா. சும்மா இரு, நான் உனக்கா யுத்தம் செய்வேன் சொன்னார் இல்லையா? அல்லேலூயா.
இப்போ தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிற அல்லது தேவனோடு எப்போதும் ஐக்கியமாய் இருக்கிற நபர்களுக்காய் நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம ஏமாந்துடக்கூடாது. வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் நான் யுத்தம் செய்வேன், நீ தேடியும் காணாதிருப்பாய். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். ஆனால் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இல்லாமல் இந்த ஒரு வாக்குத்தத்தமும் வாழ்க்கையில் பலிக்கவே பலிக்காது. சில தேவ ஊழியர்கள் நம்மை உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அப்படியே தூக்கி விட்டுடுறாங்க. கர்த்தர் உன்னை பார்த்து தலையாக்கிடுவார், ஆக்குவார். தலையாக இருக்கிறவர் இருந்தால் தான் தலையாக்குவார். உன்னை மேல் ஆக்கிடுவார், மேலாக்குவார் தான். மேலான தேவனோடு உறவு இருந்தா நீங்கள் கேட்கவே வேணாம். அல்லேலூயா. அவர் நம்மை மேலாக்கிடுவார். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பூவோடு இணைந்திருந்தால் தான் நார் என்ன பண்ணும்? பூவுடைய வாசனை வீசும். பூ தனியாக நார் தனியாக வச்சுட்டு நாரை நீங்கள் முகந்து பாருங்கள், நார் வாசனை தான் வீசும். அந்த நாருக்கு என்ன மதிப்பு? எப்போ அந்த வாசனை வீசுதுன்னா அது பூவோடு இணைந்து இருக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் லீலி புஷ்பம். அவரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அந்த வாசனை என்ன பண்ணும்? வீசும். பவுல் எழுதுகிறாரு, 2 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் வாசனை என்னிலிருந்து வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு ஒருவன் இணைந்திருந்தால் அவன் நிச்சயமாக அவருடைய பிரதிபலன், அவருடைய தன்மையை அல்லது அவருடைய குணநலங்களை நிச்சயமாக ஒரு நாள் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. அப்போ அவரோடு இணைந்திருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்த அவனுடைய வாழ்க்கையில் எதிரிகள் வந்தாங்க, ஆனால் ஒருவனும் எதிர்த்து வெற்றி பெறவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறது. போராட்டம் இல்லாமல் இல்லை. மந்திரவாதங்கள் போராடி கொண்டு இருக்கிறது, துஷ்ட மனிதர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், பொறாமைகள் எரிச்சல்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டு இருக்கிறது. நம்மை அழிக்கணும், நம்மை வளரவே கூடாதுன்னு சில நபர்கள் கங்கணம் கட்டி திரியிறாங்க. அவங்க நம்ம கொஞ்சம் உயர்ந்தால் பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு நம்ம ஐக்கியமாக இருந்தால் வேதம் சொல்லுது, தேங்க்யூ லார்ட், அவர் அக்கினி மதிலாய் சூழ்ந்திருப்பார். அல்லேலூயா. அக்கினி மதிலாய் சூழ்ந்திருப்பார், மேக ஸ்தம்பமாய் மூடியிருப்பார். அல்லேலூயா. ஐக்கியமாக இருக்கணும், அவரோடு உறவாடுதல் இருக்கணும். இந்த யோசுவா ஒரு வாலிப நாட்களில், இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள், நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜபனா விரும்புறது கிடையாது. ஜபனா கசப்பாக நினைக்கிறாங்க. ஒரு ஜபனா ஒருத்தரையும் காணும். அவங்களுக்கு வேறு எங்கே ஒரு விருப்பம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் ஜபத்தை விரும்பலைன்னா அவன் பாவத்திலே அடிமையாக இருக்கிறான். ஏதோ ஒரு பாவத்தில் அவன் பிடிக்கப்பட்டு இருக்கிறான், அவன் பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறான், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக விட்டுட்டிங்கன்னா அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தும். கிள்ளி எடுக்க வேண்டியதை வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது அடிமைப்படுறது மாத்திரம் இல்லை, அது யாருக்கு காயம் இருக்கா பைபிளில்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அல்லேலூயா. சாராயத்தை நாடி திரிகிறவர்கள். ஜெபத்தை விரும்பலனா அவன் வேறு ஏதோ விரும்புகிறான். அது இந்த உலகத்தின் அசுத்தமான எதையாவது ஒரு வாழ்க்கை இருக்கும் அவன் வாழ்க்கையில். கண்கள் இச்சைகளில், மாம்ச இச்சைகளில், ஜீவனத்தின் பெருமைகளில், ஏதாவது ஒரு சிக்கலில் அவன் அங்கே விருப்பமாக இருக்கிறனால்தான் ஜபத்தின் மேலே அவனுக்கு விருப்பமே வரல. ஜபன் கூப்பிட்டா வரவே மாட்டுறாங்க பிள்ளைங்க. ஒரு ஜபம் நடக்குதுன்னா ஒருத்தரையும் காணும். 2 புருஷர்கள் 3 புருஷர், அதுவும் புருஷர்களும் சுத்தமாக அதுவும் வரதில்லை. ஒரு 4 பேர் வராங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் வாழ்கிற நாட்கள் மோசமானது, அது கொடுமையானது, அது பயங்கரமானது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. தேவன் மாத்திரம் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் ஒருவனும் நம்மை பாதுகாக்க முடியாது. வருகிற விபத்துக்கள், ஆபத்துக்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், வருகிற நாச கிருமிகள்
ஜனங்களை அழிச்சிட்டு தான் இருக்கும், அழிச்சிட்டு தான் போகும். மருந்தே கண்டுபிடிக்காத வியாதிகள் தான் இனிமேல் வரப்போகுது, வந்துட்டு தான் இருக்குது. இப்போ மருந்தே கண்டுபிடிக்காத வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்து ஜனங்களை என்ன செய்யணும், கொத்து கொத்தா அது மரணத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது. நீ மருத்துவமனை பாருங்க, நிரம்பி கிடக்கிறது. எத்தனை மருத்துவமனை ஆரம்பித்தாலும் காலியாகவே இருக்காது. ஏன்னா இன்றைக்கு அப்படிப்பட்ட சாபங்களிலே, ரோகங்களிலே ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார். இந்த சாபத்தையும் ரோகத்தையும் மாற்றணும்னா அவர் சமூகத்தை தேடினால் மாத்திரம்தான். அல்லேலூயா. வேற வழி இல்லை, வேற விமோச்சனம் கிடையாது, வேற விமோச்சனம் கிடையாது. நீ பைபிள் எடுத்துன்னு ஆலயத்துக்கு வாங்க, நல்லது தான். அதனால் ஆண்டவர் ஏமாந்துட மாட்டார். நீங்கள் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டால்தான். ஏசாயா புத்தகம் 26:3 சொல்லுது, அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். நீங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரணும்னா அது அவருடைய கிருபையினால தான் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இப்போ இந்த மாதத்தில் எத்தனை பேர் காதில் வருது சத்தம், எத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க விபத்தில். போன மாதத்தில் எத்தனை பேர், எனக்கு சில தெரிஞ்சவங்க அல்லது தெரிஞ்சவங்க மூலியமாக வருகிற சத்தங்கள், மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்கே ஆபத்துகள் இன்றைக்கு சூறாவளியாய் போல் இனி கடந்து போய் கொண்டிருக்கு. சத்துரு ஜனங்களை மடங்கடிச்சிட்டு இருக்கிறான். அந்த சத்துடைய கரத்திலிருந்து யோசுவாவை காத்தது போல இன்றைக்கும் யோசுவாவை போல யார் யார் தேவனோடு வாசம் பண்ணுகிறார்களோ, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறார்களோ, தேவன் மேல் பிரியமாக இருக்கிறார்களோ, அவரை பிரியாமல் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் கேரண்டி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். ஓ, மரணம் வரைந்து நம்மை நடத்துவார். இது சான்று சொல்றார், நான் உனக்கு கேரண்டி, நீ என்னை தேடி என் மேல் பிரியமா இருப்பாய் என்று சொன்னார், என் சமூகத்தை தேடுவாய் என்று சொன்னார், என் பாதத்தை பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னார். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேட்டேன். நம்ம சபையில் இருக்கிற ஒரு தம்பியுடைய நண்பர்கள் 3 பேர் ஒரு வாகனத்தில் சென்று ஸ்பாட்டில் ஒருத்தர் அவுட்டு, ஒருத்தர் கோமா ஸ்டேஜ், ஒருத்தர் என்ன ஆனாருன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ அவங்க நம்மை காட்டிலும் பாவம் செய்கிறாங்க நினைக்கிறீங்களா? அவங்களும் நம்ம போல தான் இருக்கிறாங்க. நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இல்லைன்னா பிசாசு நம்ம மேலே இருக்கிற எரிச்சல்ல நம்ம சாம்பலாக்கிடுவான். தெரியுமா? தேவ ஜனங்கள் மேலே அவன் கோபம் கொண்டு இருக்கிறான். தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தின் மேலே அவன் கோபம் கொண்டு இருக்கிறான். தேவனை வழிபடுகிற ஜனங்கள் மேலே அவனுக்கு எரிச்சல் இருக்கிறது. எப்படியாவது தீர்த்து கட்டணும் இவங்களை. ஆனால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு சொன்னார் அப்போஸ்தலர் 18:10, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. தைரியமாய் பேசு, தைரியமாய் பேசு, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உபாகம் புஸ்தகம் 20:4 சொல்லுது, ஓ தேங்க்யூல்லா, நான் உன்னை காக்கவும் உனக்காக உன் யுத்தத்தை செய்யவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காக்கிறது மாத்திரம் இல்லை, உனக்காக உன்னுடைய யுத்தத்தை, உனக்கு விரோதமாய் வருகிற சண்டைகளை, அல்லேலூயா, சண்டைகளை மேற்கொள்ளும்படி, உனக்காக உன் யுத்தத்தை செய்யும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவரை நெருங்கி ஜீவிக்கணும். இந்த கடைசி நாட்களில் நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. தீமையில் சூழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் இது, இது கொடுமையான காலம் இது. அல்லேலூயா. இந்த தீமை சூழ்ந்து இருக்கிற இந்த காலத்தில், ஓ, தீமையை ஜெயமாய் மாற்றுகிற, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளலைன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. வேதாகமத்திலே சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாட்களிலே அவர் தமது கூடாரத்திலே மறைத்து நம்மை ஒளித்து கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் ஒன்று உண்டு சகோதரா. எப்போதும் காலம் இப்படியே இருக்கும், இப்படியே நலமா இருக்கும், இப்படியே வாழ்ந்தெல்லாம், பாவத்தோடு இருந்தெல்லாம், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தெல்லாம், தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தெல்லாம் சொன்னால் மொட்டை அடிச்சிருவார். ஞாபகம் வச்சுங்க. தேவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தலாம் அப்படின்னா என்ன மொட்டை அடித்தார், அதுபோல் தயவு செய்து மொட்டை அடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்துடலாம், உலகத்தில் கொடி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சவன் நான்.
ஆண்டவர் கடைசியாக 0 வாக்கினார். உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாம் மொட்டை அடித்து கடைசியில் அவர் பாதத்தில் வந்து, ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, தெரியாமல் செஞ்சுட்டேன். கடைசியில் கொண்டு போய் பைத்திய லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டார். மனநிலை பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போக சொல்லிட்டாங்க. காரணம் தெரியுமா? தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தால் அது சாபம். இந்த சாபம் நம்ம மேலே வரும். நான் சொல்லேன், 1 கொரிந்தியர் 16:22 வீட்டில் வாசித்து பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாளுக்கு நாள் இங்கே பெருக்கணும். மாம்சம் ஒத்து வராது, ஒத்து போகாது. எதையாவது ஒன்று சொல்லும். என்ன பண்ணும்? எதையாவது ஒன்று சொல்லும். எதையாவது ஒரு சாக்கு போக்கு. இடுப்பு வலிக்குது. ஒரு பிரதர் சொன்னார், ஐயா வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது ஐயா, ஜெபத்துக்கு வர முடியல. வாரத்துக்கு ஒரு முறையா? அதுவும் முடியல. ஆனால் மற்றதெல்லாம் ஓடுறாரு. இருக்கு அல்லேலூயா, இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டு புத்தகம், தேங்க்யூ லார்ட். உன்னத பாட்டு புத்தகம் எடுங்க, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சபையை கூப்பிடுறார். இங்கே மணவாளி சூலேமித்யா, அது சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சபையை கூப்பிடுறார். மனசில் தூங்கிட்டு இருக்குது, கொஞ்சம் தூரமாக இருக்குது, புள்ள கொஞ்சம் தூரமாக இருக்குது, உலகத்தின் ஆசைகளிலே கொஞ்சம் அப்படி அகப்பட்டு கிடக்குது, ஏதோ ஒரு மாம்ச விருப்பத்தில் கிடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது யார் கூப்பிடுறாரு? ஆண்டவர் வந்து சபையாக இருக்கிற, அவருடைய சரீரமாக இருக்கிற மணவாளியை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? என் சகோதரியே, என் பிரியமே. ஃபர்ஸ்ட் சகோதரியன்னு கூப்பிடுறாரு. அடுத்தது என் பிரியமே. இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டாரு. என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே. என்னது? என் சகோதரியே. அப்பயும் நம்ம என்ன பண்ணல? கதவை, மனக்கதவை திறக்கல. இப்போ அடுத்தது பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தூக்கி சொல்லலாம். சில நேரங்கள் நம்ம பிள்ளைங்களை பேர் விட்டு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. செல்லம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நான் சொல்ல மாட்டீங்களே, வராங்களா இல்லையா? சொல்கிறீங்களே இல்லை பெற்றோர்கள்? செல்லவங்க வாப்பா அப்படின்னா பிள்ளைங்க, ஐயோ அம்மா நம்ம செல்லன்னு கூப்பிடுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறாருன்னா சகோதரின்னு கூப்பிடுறாரு. சகோதரியும் கூப்பிட்டு என்ன நடக்கலை அப்படின்னா, கதவை என்ன பண்ணல? திறக்கலை. மனக்கதவுல திறக்கலை, கடினமாக இருக்கிறாங்க. அடுத்தது எங்கே போகிறாரு? இப்போ பிரியமே. அப்பயும் என்ன பண்ணல? கதவை திறக்கலை. அடுத்து என்ன பண்றாரு? புறாவே. புறாவே கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கு. அவருடைய அணுகுமுறை மேலே போயிட்டே இருக்கு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு? உத்தமியே. கதவை திற, கதவை திற, உன் மனக்கதவை திறமா, நான் வந்து உனக்குள் வாழ விரும்புறேன். என் தலை பணியினாலும். இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என் தலையை ஷாம்பு போட்டு என்ன பண்ணிக்கிறேன்? இப்போ நுரையெல்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்கிறேன். இப்போ போய் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கதவை திறக்க சொல்கிறீங்களே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? குளிக்க போகிறேன்னு ஒரு சாக்கு போக்கு. நான் தலை முழுக போகிறேன், தலை குளிக்க போகிறேன். என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் ஆமாம் நனைந்திருக்கிறது என்றால், ஷாம்பு போட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் ஏர் ட்ரையரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒவ்வொரு முடியை தனித்தனியாக என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? இப்போ நைட்டி போட்டு இருக்கிறேன், நைட்டில் இப்போ நைட்டி போட்டுட்டு இருக்கிறேன், நான் நைட்டியை கழட்டணும், மறுபடியும் இப்போ கதவை திறக்கணும், இன்னொரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு இந்த அம்மா ஆண்டவர் அங்கே கூப்பிட, இந்த அம்மா உள்ளேருந்து என்ன பண்ணுறாங்க? இதை ஒரு நொண்டி சாக்க சொல்லி சொல்லி, இன்னத்துக்குமா ஜபத்துக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு, என்ன தம்பி வரல, அதுக்கு ஒரு காரணம். என்னப்பா ஜபம், நைட்டு ஜபத்தை ஆளை காணமே, அதுக்கு ஒரு காரணம். என்னப்பா ஒரு டெய்லி நடக்கிற தேசத்துக்காக வாரத்துக்கு ஒரு முறை வர முடியாது, அதுக்கு ஒரு காரணம். எதனா ஒரு சாக்கு போக்க. அல்லேலூயா. மனம் இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மனம் இருந்தா வழி உண்டு. மனம் வரணுங்க. ஒருத்தர் மேலே உங்களுக்கு பிரியம் வந்துட்டா, பிரியமா இருக்கிறவங்களை போய் என்ன பண்ண மாட்டீங்க? சாக்கு போக்க சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்காரர் மேலே நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்கன்னா, வீட்டுக்காரு எதனா செய்ய சொல்கிறாருன்னா, ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோமா?
ஐயோ அவர் ஆசைப்பட்டு கேட்குறாரு, நான் அவர் மேலே பிரியமாக இருக்கிறேன், எப்படியாவது நான் என்ன பண்ணோம், செஞ்சு கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுப்பீங்க.